ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாவக்காய் வச்சு நம்ம ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டியிருக்கிறேன். உள்ளுக்கு இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயில் இந்த பாவக்காயும் விட்டு கருவேப்பிலையும் சேர்க்குறேன். நான் உப்பு ஒன்றும் சேர்க்கல பாவக்காவுக்கு, சும்மா பாவக்காவை அப்படி வெட்டி போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ கோல்டன் கலருக்கு எல்லாம் வதங்கிட்டு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் ஒரு 100-150 கிராம் சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்க்குறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் சேர்க்கலாம், அவங்கவுங்க விருப்பப்பட்டது. இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கி கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இதில் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து இந்த வெங்காயம் பாவக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் முதல்ல நல்லா வதங்கணும். பாவக்காய் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகிடுது. இப்போ வெங்காயம் தான் வதங்கணும். இப்போ தேவைண்டா இதுக்கு ஒரு தக்காளி பழம், விருப்பமானவங்க தக்காளி பழம் சேர்க்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 தேக்கரண்டி அளவு, மாசித்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன், ஒரு மேசக்கரண்டி அளவு மாசித்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். மாசி விருப்பம் பண்ணால் சேர்க்கலாம், வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்க அதை அவாய்ட் பண்ணலாம். இது வந்து சைட் டிஷ். இது நாங்கள் ஒயிட் ரைஸோட மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ நாங்கள் கனவா கறியோ கோழிக்கறி எந்த கறியோடு நாங்கள் சாப்பிட்டாலும் சைட் டிஷ்ஷாக இது சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்க இந்த மாசியெல்லாம் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. விருப்பம் இருந்தால் நெத்திலி கருவாடு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இதோட மாசிக்கு பதிலாகவும் சேர்க்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெயிலே நல்லா எல்லாம் வதங்கிட்டு வெங்காயம் பாவக்காய்லாம் நல்லா வதங்கிட்டு உப்பெல்லாம் பார்ப்போம். உப்பெல்லாம் அளவாக இருக்குது, உப்பெல்லாம் அளவாக இருக்குது. இப்போ இது ஃப்ரை ஆகிடுது எல்லாம். இது சரியான சிம்பிளான வேலை, கைவிடாமல் நாங்கள் பக்கத்தில் இருந்து நாங்கள் செய்யணும். நாங்கள் விட்டு போட்டு வரையில்லாத பக்கத்தில் இருந்து இந்த பாவக்காய் வெங்காயமெல்லாம் பிரட்டி போட்டு ஃப்ரை பண்ணால் தான் அந்த எல்லாம் ஒரே பக்கமாக எல்லாம் வேகும். பாவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதே மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நீங்களாம் பார்க்குறீங்க. நான் போடுற சின்ன சின்ன வீடியோலாம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பாவக்காய் ரெசிபி மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.